ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரையும் தினமும் ஒன்று சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸு, விட்டமின்ஸு எல்லாமே கிடைக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இயங்குறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலான இனிப்பு ஒன்றுமே நாங்கள் சேர்க்கலை. வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஒன்றும் சேர்க்காம இயற்கையாக கிடைக்கிற இனிப்பு பொருளை வச்சு தான் இதை லட்டை தயாரிக்க பார்ப்போம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போது ட்ரை ஃப்ரூட் லட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து எல்லா பருப்பு வகைகளும் எடுத்திருக்கோம். இந்த நட்ஸ் எல்லாமே வந்து 50 கிராம் ஒன்றும் எடுத்திருக்கோம். இந்த பேரிச்சம்பழம் மட்டும் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தவை தான். பேரிச்சம்பழத்தில் எல்லாருக்கும் தெரியும் நிறையா வந்து அயன் சத்து இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல்லாம் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அனிமிக்காக இருந்தாலும் இதை வந்து நம்ம டெய்லி 2 அப்படி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 50 கிராம் வந்து ட்ரை கிரேப்ஸ் உலர் திராட்சை எடுத்திருக்கோம். ஸோ இந்த திராட்சை நீங்கள் கருப்பு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோலிக் ஆசிடும் விட்டமின் சியும் நிறையா இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக அந்த மோஷன்லாம் போகலைன்னா அந்த தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அது தவிர இதில் வந்து அயன் சத்தும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதை வச்சுருக்கோம். ஒன்று வந்து பம்கின் சீடு, இன்னொன்று வந்து மெலான் சீடு. இந்த மெலான் சீடு அப்படின்னா முலாம்பழத்தோட விதைகள். இது ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த பூசணி விதையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பச்சையாக இருக்கும். வெறுமனே சாப்பிடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து இதில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால உங்களோட மூட்டு பிரச்சனைக்கெலாம் இது ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ தினசரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம ஸ்நாக்ஸாகவே இதை சாப்பிட்டு வரலாம். அவ்வளோ ரொம்ப நல்லது இது. அடுத்து வந்து இந்த மெலான் சீடில் முலாம்பழம் விதைகள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இ வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட கண் பார்வைக்கெலாம் இது வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நிறையா நட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஸோ பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இதெல்லாம் 50 கிராம் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெள்ளரி விதையில் வந்து நிறையா விட்டமின் இ இருக்கிறனால அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 4 பருப்பு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் இது வந்து கம்மி பண்ணி நல்ல கொழுப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த ரத்த அழுத்தத்தையும் இது வந்து கட்டுப்படுத்தும். இது 4மே அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வறுக்காமல் சாப்பிட்றது தான் நல்லது. நெய்லேயோ எண்ணெயிலையோ வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டான எஃபெக்ட்ஸை கொடுக்கும். ஸோ நம்ம எடுத்துருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான பொருள் தான், ரொம்ப சத்து மிக்கவை. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி லட்டு பண்ணலான்னு பார்ப்போம். பேரிச்சம்பழம் வந்து கொட்டை இல்லாத பேரிச்சம்பழமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உள்ளே இருக்க கொட்டையை வந்து எடுத்துருங்க. இது வந்து நம்ம லைட்டான சுடு தண்ணியில் இதை வந்து ஊற வைக்க போகிறோம். இது கூட ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைப்படும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போது எல்லா நட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நம்ம வறுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமலும் இருக்கும், மிக்சியில் வந்து ஈஸியாகவும் அரைப்படும். அதனால் எல்லாமே லைட்டாக அந்த ஹீட் ஆகி அந்த லைட் வாசம் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம வந்து வால்நட் வறுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இது அப்படியே நிறைய சுருக்கங்களோட பிரெயின் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து பிரெயினுக்கெலாம் ரொம்ப நல்லது, மெமரிக்கெலாம் நல்லது. அதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பச்சையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பச்சை வாடை வரும். இப்படி வறுத்துட்டோன்னா உங்களுக்கு லட்டு நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்தாவையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பூசணி விதையும் நம்ம வறுத்துக்குவோம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து கருகிடும். முலாம்பழ விதையும் வறுத்துக்கலாம். வறுத்தது எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம்.
நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணிட்டோம். இப்போது அதே மாதிரி பேரிச்சம்பழம் ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியோடையே அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச பேரிச்சம்பழத்தை ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு பொருத்தி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சூடு ஏறணும், அது வரைக்கும் நீங்கள் வந்து கிளறிக்கோங்க. இப்போ வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே எல்லாம் அப்படியே ஒன்றா வர மாதிரி வரும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பேரிச்சம்பழத்தையும் அந்த நட் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து கலந்ததை பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுவையான ட்ரை ஃப்ரூட் லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து எனர்ஜி பைட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்று சாப்பிட்டாலே நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நம்ம நட்ஸை வறுக்கும்போது கொஞ்சோண்டு கீ போட்டு வறுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். பட் இது வந்து முற்றிலும் ஃபுல்லாக ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி உருண்டை பிடிச்சி டெய்லி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.